Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper. Previous year Common Second Division Test 2023 11th Standard English question papers. இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 11th இங்கிலீஷ்க்கான வந்து இப்போ செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன்சரும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வருஷம் வந்து செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 1 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆன்சர் அப்படியே பார்த்துப்பாங்க. நிறைய கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்த கொஸ்டின்ஸ் நிறைய ஒரு எக்ஸாம் பிரான்ச் அப்படின்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் கம்பேர் பண்ணால் அனௌன்ஸ்மெண்ட் பாசிபிள் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்னு சொல்லும்போது இம்பாசிபிள் கம்பேர் பண்ணுறோம். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது எல்லா கொஸ்டினும் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கும். டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 தான் அவுட் ஆஃப் 6ல். கிராமர் கேட்டகரி பாருங்கள், ரிப்போர்ட் த டைலாக் கேட்டிருக்காங்க. அது பிகைன் வித் ஆட். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆக்டிவ் வைஸ் பேசிவைஸில் த டீம் வாஸ் ட்ரைன் பை த கோச் கம்பேரிசன் பண்ணுறோம். அதுக்கு இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இஆர்சி அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது லெசன் 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் டைலாக் ரைட்டிங் டிஸ்கிரைப் த ப்ராசஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்ப்ளீட் த ப்ராவர் ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக நீங்கள் எழுத மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் போதும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸில் அப்லோட் பண்ணியிருக்க பேராகிராஃப் படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் ஈஸியாக தான் கொடுத்துரும். ஸ்பாட் எரரும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற கேட்டகரி ஈஸியாக தான். ஐடென்டிஃபை த ஃபீல்ட் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இதுலேயும் மார்க்லெஸ் எக்லூஷன். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 1 மார்க்கில் தான் நிறைய பேர் 21 மார்க் கேட்கறது நிறைய 1 மார்க் வந்து நிறைய பேர் தான் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் 1 மார்க் கேட்டகரி மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸும் இதில் இருக்க போயம் கொஸ்டின் ஆன்சர் மட்டுமே படிங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்ட் த டாக்டர் செட் டு த டேக் தீஸ் பில்ஸ்னா மெடிசன் அர்த்தம். ஸோ அப்போ the doctor advised the patient to take those pills 3 times a day அப்படி கம்பேரிசன் பண்ணும். ஆக்டிவைஸ் பேசிவைஸ்னா the new MD rewarmed the company சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சொல்லும்போது இஸ் ரிச் பட் இஸ் ஹாப்பின்னு சொல்கிறோம். இஃப் ஐ வேரியஸ் யூர் சொல்கிறது பிகைன் வித் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சி. நெக்ஸ்ட் போயம் லெசன் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் நோட்டீஸ் டைலாக் ரைட்டிங் ஜம்பிள் சென்டென்ஸ் ரொம்ப ரீஅரேஞ்சாக கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் வந்து மேக்கிங் ஃப்ரூட் சாலட் ரொம்ப ஈஸி தான். பேராகிராஃபும் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நோட் மேக்கிங் சம்மரி மறக்காமல் டாபிக் போட்டு எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் தரும் ஈஸி தான். ஐ பார்ன் இன். அதுக்கப்புறம் would you like to have some desert DSS கம்பேர் பண்ணணும். யூஸ்வலி கெட் அட் போடுறோம். சன்ஸ் இன்லான்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஈஸி தான். ஐடென்டிஃபை ஃபீல் கண்டிப்பாக நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் 1 மார்க் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனுக்காக யூஸ் பண்ணிக்க நம்ம மார்க் பண்ணாத கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிபி ஒன்று பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சொல்லுங்கள். சிம்பான்சிஸ்ன்னு கம்பேர் பண்ணணும். டெட்ரா கலெக்ஷன் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டர்மினேஷன். இதில் பார்த்தா டெட்டர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. கேன்சல்னால் வந்து பார்த்தா கால் ஆஃப். இப்போ இதில் வந்து பார்த்தா புட் ஆஃப் சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ கம்பேரிசன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பவர் சப்ளைன்றது என்ன கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே யூ வர்ஷிப். ஸோ அப்போ ஏ எஸ்விஓ கம்பேரிசன் கொடுத்துருக்க சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இடியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிரிட்டீரியான்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். கிராமர் ரிப்போர்ட் த டைலாக் ஆக்டிவைஸ் பேசிவைஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. பிகைன் வித் அந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து கம்பேரிசன் பண்ணக்கூடியது லெசன் 2 மார்க்கும். நெக்ஸ்ட் கேட்டகரியில் டைலாக் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இமெயில் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராவர்பு. அதுக்கப்புறம் ஸ்டடி பார்த்தீங்கன்னா 5 சார்ட் கம்பேரிசன் 5 சார்ட் பார் சார்ட்டில் கொடுத்து கேட்டிருக்காங்க. இமெயில் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கொடுத்துருக்க வீடியோ பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் மார்க் பண்ணி நினைக்க வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் ஆன்சர் மார்க் பண்ணாத கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படியே பாருங்கள். ஸோ எல்லாமே இதில் ரெலக்டன்ட் அப்படின்னா வந்து பார்த்தா அன்வில்லிங் சொல்லுவோம். சில ஆண்டனிம்ஸ் வந்து வில்லிங் கம்பேரிசன் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் 10th இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் கம்பேரிசன் பண்ணுற சஃபிக்ஸு என்எஸ்சி சைக்காலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆர்டிகல் ப்ரிப்போஷன் கேட்டகரியும் 10th. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் டஷி தான் போட்டு நெவர் வரும்போது கண்டிப்பாக ஆப்ஷன் டி டஷி தான் கம்பேர் பண்ண ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் பிரேசல்வர் கம்பேரிசன் பண்ணக்கூடியது. ரிலேட்டிவ் த சில்ட்ரன் ஹூ ஷவுட்டட் இன் த ஸ்ட்ரீட் ஆர் நாட் ஃபார்ம் ஆஃப் அவர் ஸ்கூல் கம்பேர் பண்ணி ஏன்னா நம்ம பர்சனை கம்பேர் பண்ணும்போது. போயம் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ ஏன்னா அதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக இதில் இருக்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைரக்டர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரவி சார் ராஜா டோல்ட் ரவி தட் he had ஐ டிட் த ஒர்க்னா. ஸோ அப்போ வந்து ஹி ஹேட் டன் த ஒர்க்னு கம்பேர் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்கேன். பேசிவ் வாய்ஸ்னா ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்
கிரிக்கெட் இஸ் பீயிங் பிளேடு பை மீன் கம்பேரிசன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் லெசன் கேட்டகரியில் இருக்குது இஆர்சி. அதுக்கப்புறம் லெசன் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் இந்த கேட்டகரி ரீஅரேஞ்ச் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டீ. ரொம்ப சிம்பிள் தான். ஹெட்லைன்ஸும் கேட்டு கம்ப்ளீட் த ப்ராப்பர். பேராகிராஃப் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் எரரும் அல்லது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்புறம் ரெண்டில் கரெக்டாக எது தெரிஞ்சது அதை ஆன்சர் பண்ணிங்க. கண்டிப்பாக ஐடென்டிஃபை ஃபீல்டு தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்கள். நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், நீங்கள் +1 பொறுத்த வரைக்கும் +2 நீங்கள் +2ல் போய் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறீங்களோ அதுதான் +1ல் பாதி இருக்கும். அப்போ +1 பேட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். 10th நல்லா லேர்ன் பண்ணியிருந்தீங்களா +1 ஈஸியாக இருக்கும். 10th +1 நல்லா 10th +1 நல்லா படிச்சிட்டுனா +2 வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 50% அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் 10th நல்லா லேர்ன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா +1 இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கோம். ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் மட்டும் படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் பப்ளிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பேராகிராஃப் வந்து நல்லா ரைட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் +2ல் போய் படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக படிக்க முடியாது. +1லேருந்தே நீங்கள் படிச்சிங்கன்னா தான் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸ்டில் நோ தேங்க்யூ all.